ஒருவருடைய டேட் ஆஃப் பர்த்ல பிறவி எண், விதி எண் 2 இருக்கும். பிறவி எண் வந்து தேதி மட்டும், விதி எண் வந்து தேதி, மாதம், வருஷம் 3யும் கூட்டி வந்தால் விதி எண். உதாரணத்துக்கு 1/1/2020னா 1ங்கிறது வந்து பிறவி எண். தேதி, மாதம், வருஷம் கூட்டி பார்த்தா 6ஆம் நம்பர் வந்து விதி எண். இப்ப நான் சொல்றது பிறவி எண் 7 கேது, விதி எண் 1 சூரியன். 7 கேது அயல்காரகன், வெளிநாட்டுல போய் நல்லா சம்பாதிக்கலாம், சினிமாவிலையும் புகழ் பெறலாம், அரசியல்லையும் புகழடையலாம், ஆன்மீகத்துல ஈடுபடலாம். உதாரணமா இந்த நம்பர்ல பிறந்தவர் தான் உலகநாயகன் கமலஹாசன், கமல்ஹாசன் பேரை மாத்திக்கிட்டார். இந்த கிரகத்தில் தான் இவர் பிறந்திருக்காரு. 7/11/1954. பிறவி எண் 7 கேது, விதி எண் 1 சூரியன். சூரியன் இருக்கிறனால யாரும் புகழ்ந்தா கூட மயங்க மாட்டாரு. பின்னால வரக்கூடிய சம்பவங்கள் இவருக்கு முன்னாலே தெரிஞ்சிடும். ஒருத்தனை பார்த்த உடனே இவர் எப்படிப்பட்டவன் ஜட்ஜ் பண்ணிடுவாரு. மற்றவர்களுக்காக தன்னுடைய செயலையும் கருத்துக்களையும் மாத்திக்க மாட்டாரு. சினிமாவிலையும் நிறைய புது மாற்றத்தை கொண்டு வந்தவர். பிறரிடம் பணிந்து போக பிடிக்காது. வெற்றி தோல்வி இரண்டையுமே சமமா ஏத்துக்குவாரு. நடிப்புல வந்து உலக சாதனை படைச்சவர் இவர். நான் முதல்ல சொன்னது மாதிரி அரசியல்லையும் பெரிய பதவி அடைஞ்சிருக்காரு. யாரையும் உடனே நம்ப மாட்டாரு. நம்பினா கைவிடவே மாட்டாரு. இதுதான் இவருடைய குணாதிசயங்கள். உங்க பேரை சொன்னா ஃப்ரீயா ஒரு 3 விஷயங்கள சொல்றேன். இத பயன்படுத்திக்கங்க.